பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஒரு முக்கியமான பௌர்ணமி. உலகத்தில் இன்றைக்கு பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த நிலையிலிருந்து சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாப கர்ம வினைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க. இந்த உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி உலக சேமத்துக்காக மாபெரும் காயத்ரி மகாயாகம் இப்போ செய்யப்பட்டது. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவர்கள் பல அவதாரங்களை பண்ண ஸ்ரீமன் நாராயணன் காயத்ரி சித்தராக கலியுகத்தில் மக்கள் சொல்லனா துயரங்கள், போர்வரி, பதட்ட நிலை, பொருளாதார பிரச்சனை, இனங்களுக்கு மதங்களுக்கு இடையில் நிலவி வரும் சிக்கல்கள், நோய் நொடி வறுமை சாக்காடு இதுகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை எங்கள் இதிகாசங்கள் எடுத்துக்கொண்டால் பாருங்க, துன்பங்கள் வரும்போதெல்லாம் யாகங்கள் செய்து ஒரு குரு வேண்டி அந்த யாகத்தின் மூலம் அமைதி பெற்றராக நம்முடைய இதிகாசங்கள் இருக்குது. அப்படி என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞானகுரு பகவானுடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் அபிஷேகம் செய்து 108 பாருங்க மூலிகளுக்கு அதிகமான மூலிகை கொண்டு சக்தி வாய்ந்த மந்திரம், சித்தர்கள் யோகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மாபெரும் மகா யாகம் நாங்கள் செய்திருக்கோம். இதில் பங்கு பெற்றவர்கள் பெரும் பாக்கியம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி இந்த வையத்துள் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்தார்கள். அன்றே இல்லற தர்மம், வியாபார தர்மம், ஆலய தர்மம், அரசியல் தர்மம் எல்லாத்திலையும் தர்மத்தை கடைப்பிடிச்சு வாழ்ந்ததால் அன்று வாழ்ந்தவர்கள். அப்படி வாழும் போதெல்லாம் பாருங்க, எங்கள் இதிகாசங்களில் ராமாயண காலத்தில் பாருங்க, பிள்ளை இல்லாமல் தசரதன் இருக்கும்போது புத்திரகாமகிருஷ்டி யாகம் வஜிஷ்டரை கொண்டு செய்ததாக வரலாறு. அது மூலம் வெற்றி அடைஞ்சார் ராம லக்ஷ்மணன் சத்ருகன் இப்படி பிறந்ததாக வரலாறு. அதே மாதிரி பாருங்க, வர்ண பகவான் மழை இல்லாமல் பஞ்சம் வரும்போது அப்படி தர்மத்தை சார்ந்து வாழும்போதும் பாருங்க அங்கே துன்பங்கள் வந்தது. வரும்போதெல்லாம் பாருங்கள் அங்கே ஒரு குருமார்கள் இருந்தார்கள். அந்த குருவாண்டி அதுக்குரிய வழியை கேட்டு அதிலிருந்து வெற்றி அடைஞ்சார்கள். வரலாறு எங்கள் இதிகாசங்களில் புரட்டி பார்த்தா தெரியும். அப்படி இப்போ பாருங்கள், இல்லற தர்மம், வியாபார தர்மம், ஆலய தர்மம், அரசியல் தர்மம் சொல்லி எதுலையும் தர்மத்தை கடைப்பிடிக்காதனால பாருங்கள் எங்களுடைய கர்மம் மாற்ற முடியாது. ஸ்ரீமன் நாராயணன் பாருங்க கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லிக்கார் பாருங்க, எப்பெல்லாம் தர்மம் குறைஞ்சிருக்கும் போது கர்மம் மாற்ற முடியாது. தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாத பட்சத்தில் உலகம் சர்வநாசமாக நேரத்தில் பாருங்க என்னை நான் அவதாரம் பண்ணுவேன். இன்று பாருங்க தர்மம் குறைஞ்சி உலகத்தில் கடமையாற்ற முடியாத அளவுக்கு பாருங்க பதட்ட நிலை ஏற்படும் போது பாருங்க நான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லி அவதாரம் பண்ணி மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படின்ற சாஸ்வதம் உரைத்த அந்த பகவான் இந்த கலியுகத்தில் காப்பதற்காக பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி எல்லா இடங்களும் பாருங்க மகா யாகங்கள் செய்து இந்த உலகத்தை தர்மத்தின் பாதையில் விட்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளை சிறைமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 23-24 ஆண்டுகளாக விடைவிடாமல் செய்துவார். இப்படிப்பட்ட யாகங்களில் பாருங்க யக்ஷங்களில் பங்கு பெற்றும் போது இந்த யாகத்தின் மூலம் இந்த நான் பாருங்க உலகத்தில் வானப்பரப்பில் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இந்த பாருங்க மூலிகைகள் போன இந்த வானப்பரப்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி எல்லோருக்கும் பாருங்க சுவாசத்தின் மூலம் பாருங்க என்ன இந்த ஐம்பொறிகள் மூலம் நாங்கள் வெளியிலிருந்து எடுத்த பாருங்க கர்மாக்கள், அது மூலம் பாருங்க நாங்கள் செய்த செயல் மூலம் பாருங்க இந்த உலகத்தில் இன்றைக்கு பிற பேரழிவை உண்டாக்கக்கூடிய நிலைக்கு உலகம் தள்ளுப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் பாருங்க நாங்கள் யாகங்கள் யக்ஷங்க தியான யபங்களில் ஈடுபடும் போது எப்படி அதால் ஒரு அமைதி வரும் அப்படின்னு சொல்லி மறுகேள்வி நாங்கள் கேட்க வேண்டியிருக்கோம்னா இந்த பாருங்க இந்த ஐம்பொறிகள் மூலம் பாருங்க உள்வாங்கின அந்த கர்மத்தை இந்த ஐம்பொறிகள் மூலம் பாருங்க நாங்கள் காது கேட்டல், கண் பார்த்து,
நுகர்ந்து தொற்றுணர்ந்து இப்படி பாருங்க யாகங்கள் ஜக்ஷங்கள் பாருங்க தியான யவங்கள் மந்திர பாராயணங்கள் இப்படி செய்யும் போது திரும்ப திரும்ப இப்படி செய்யும் போது ஒரு சக்தி ஒன்று உண்டாகும். நாங்கள் பாருங்க இந்த யாகத்தில் இடும் அந்த ஆபூதிகள் அதுகளெல்லாம் வானப்பரப்பில் ஒரு போய் சுவாசத்தின் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்க, இந்த செத்தல் மிளகாயை நாங்கள் சம்பல் அரைச்சோ பாருங்க ஒரு சொதி செய்தோ ஏதோ செத்தல் மிளகாயை நாங்கள் அப்படி போகும்போது கொஞ்சம் பேர் இந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு 5 பேருக்கு தான் அந்த என்ன செய்யும் அந்த காரம் அது கிடைக்கும் அது. ஆனால் அதை பாருங்க ஒரு இதில் விட்டு அதை ஒரு நெருப்பில் விட்ட உடனே பாருங்க அது மேல் போய் பல பேருக்கு தாக்கத்தை உண்டாக்கி அது தும்முறாங்க. அதே மாதிரி பாருங்க என்ன தாக்கத்தை உண்டாக்குது அந்த தும்மக்குள்ள பாருங்க நமக்கு ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுது. நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று, நன்னாளை பார்ப்பது நன்று. அப்ப நாங்க எங்க போறோம்னு இந்த உடல் பாருங்க அந்த தன்மை பண்பை பாருங்க எங்களோட மனம் எங்களை காட்டித்தரும். இப்போ நம்ம எல்லாம் பாருங்க ஒரு மனம் கூடிய இடத்துக்கு போனோடனே இந்த ஊரில் எப்படி இருக்கிறாங்க எவ்வளோ மனம் உண்டு. ஆரம்பத்தில் நமக்கு பாருங்க என்ன செய்யும் மனம் என்றால் இன்னொரு பக்கம் நாங்கள் சார்ந்திருக்கோம். இன்னொரு சூழலில் இருக்கும் போது இன்னொரு மனத்து பக்கம் இருக்கும்போது அந்த சூழலில் போனோன்னே இந்த மனத்துக்கும் அதுக்கு ஒத்து வராத பட்சத்தில் எங்களுக்கு காட்டித்தருது. மனதில் காட்டித்தரும்போது பாருங்க இந்த ஏரியாவில் இந்த மனத்துக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். கொஞ்ச நாள் போக கொஞ்ச நாள் போகக்குள்ள பாருங்க இந்த மனம் கூடி அந்த மனம் குறைஞ்சோடனே இந்த மனம் எங்களுக்கு தெரியாது. ஏனென்றா இந்த மனத்தை தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய நறுமணம் பாருங்க இந்த மனத்தோட கலந்து இந்த பக்கம் சாந்தத்தம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க வாரத்துக்கு உங்களுக்கு பாருங்க ஒரு சூழல்ல வளர்ந்துருப்பீங்க, ஒரு சூழல்ல இருந்தீங்க, இங்க வாரத்துக்கு சரியான கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம். ஆனா சில பேர் லேசா வந்திருப்பாங்க. என்னடா சில பேருக்கு பாருங்க சரியான கஷ்டம் சரியான துன்பம் ஒன்றுமே செய்யலாம் என்று சொன்னோட என்னையும் உடனே பாருங்க அந்த கஷ்டம் அந்த துன்பம் பாருங்க உத்வேகம் தள்ளித்து வந்திருக்கும். ஒரு பாருங்க ஒரு மேலொரு பாருங்க ஒரு ரெக்கார்ட் அனுப்பணும் அப்படின்னா இங்க இந்த உத்வேகம் மாதிரி அந்த உத்வேகம் தள்ளித்து வந்து பாருங்க அந்த உத்வேகம் பாருங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்டு அதை செய்யும் போது பாருங்க ஐம்பொறி மூலம் பாருங்க அது எங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே அந்த கஷ்டம் குறையுதுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த ஐம்பொறி மூலம் அந்த உத்வேகத்தால அந்த 5 பை கண் மூக்கு இந்த ஐம்பொறி மூலம் பாருங்க அதை குவிச்ச உடனே அதுல இருந்து பாருங்க நல்ல சக்தி வந்து குறையுது. இப்ப நமக்கு தெரியுது என்னன்னா வெளியில நாங்க பாருங்க ஒரு நல்ல பக்கம் நாங்க குவிச்சா எங்களுக்கு துன்பங்கள் போகுது. நீங்க எல்லாம் பாருங்க வரும்போது ஏதோ ஒரு வகையில துன்பம் அடியேனும் என் குருநாதர்கிட்ட போக்குல துன்பம் அவர் ஒரு வழியை சொன்ன உடனே அந்த வழியில போறதுக்கு விடாம இருந்து ஏன்டா நாங்க இன்னொரு சூழல்ல இருந்து எங்க மனத்தை பாருங்க இன்னொன்று பிடிச்சிருந்து எங்களை பாருங்க கைப்பொம்மையா மனத்தை எது கைப்பொம்மையா வச்சு கொண்டுதோ பிடிக்குதோ ஆவியோ ஏதோ பிடிச்சுதாண்டியன்னா இந்த உடம்பை இயக்கும். சரியா மனம் என்னத்தை என்றளோ பாருங்க அவருக்கு இந்த உள்ளுக்குள்ள ஆன்மான்ற உணர்வு பாருங்க சக்தியை கொடுக்கும். சக்தியை கொடுத்து பாருங்க இந்த ஐம்பொறிகள் இந்த உடம்போட சேர்ந்தது, இந்த 5 புலிகள் இந்த உடம்போட சேர்ந்து அப்ப மனம் பாருங்க இந்த உடம்பை இயக்கும். அப்ப நாங்கள்லாம் வரக்குள்ள பாருங்க நீங்க சிந்திச்சு பாருங்க, சற்று சிந்திக்கணும். நாங்க வாழ்க்கையில பகுத்தறிவு குறைஞ்ச ஆறறிவு கூடிய பாருங்க என்ன மனித பிறவி அரிது பிறவி அரிய பிறவி அரிது மாடல்லா புறத்தல் அரிது அதிலும் அரிது கூன்கூடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது அதிலும் அரிது மகான்கள் யோகிகள் ஞானிகள் இப்படிப்பட்ட யாகங்கள் அதுல பங்கு பெற்றோனே வரப்போற காலத்துல நாங்க என்னையும் வரப்போற எல்லா துன்பங்கள்ல இருந்தும் பாருங்க என்ன எதிர்கொள்ளக்கூடிய சக்தி ஒன்று மனதில் ஏற்பட நல்ல சக்தி. அப்ப அதுல இருந்து நாங்க வெளியே வந்துடலாம். சமீபத்தில் ஏற்பட்ட கொரோனா பாருங்க நல்ல சக்தி உள்ளவர் உயிர் சக்தி கூடியவர்கள் அதாவது ஆன்மா பக்கம் உயிர் சத்து பக்கம் மனம் போய் நல்ல குணங்கள் நல்ல சக்தி பாருங்க மனதுல முக்காவாசி நல்லது இருந்தவர்கள் தப்பித்தார்கள், அவர்களுக்கு உள்ளுக்குள்ள போகல கொரோனா. ஆனால் பாருங்க முக்காவாசி பாருங்க கூடாது பாவம் கூடியவர்களுக்கு பாருங்க உயிர் சத்து குறைஞ்சவர்கள் அது வந்து தாக்கி செத்துத்தாங்க. இப்ப நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க மகாபாரதத்துல பாருங்க தவம் பண்ணி சக்தி பெற்றவர்கள் பாருங்க அஸ்திரம் பெற்ற உடனே சக்தி குறைஞ்சவர்கள் பாருங்க என்ன அழிஞ்சு போனார்கள். சக்தி கூடியவர்கள் பாருங்க என்ன அகங்காரம் வந்து பாருங்க நாங்க தான் பெரியார்ன்றோனே அவங்களோட சக்தி குறைஞ்சிடும். ஆனா அவர்கள் பாருங்க நல்ல குணம் உள்ளவர் வென்றுவார்கள். அதே மாதிரி இந்த கொரோனா வரும்போது பாருங்க நல்ல குணம் உள்ளவர்களுக்கு அது பூரல ஏன்னா நல்ல சக்தி நல்ல குணமா அதான் நல்லாறு பக்கம் போகணும். இப்படிப்பட்ட யாகங்கள்ல யக்ஷங்கள் நீ பங்கு பெற்றும் போது திடீரென்ன பாருங்க எங்களுக்கு எப்பயும் பாருங்க என்ன ஏது நடக்கலாம். ஏனண்டா எல்லாரும் என்ன சொல்லுங்கப்பா தூக்கு மேட கைதிகள் மாதிரி எப்பயும் மரணம் பாருங்க எங்களுக்கு வரும். மரண கைதிகள் மாதிரி எப்போயும் எங்களுக்கு மரணம் பாரு அளவில் இருக்க நாங்க அந்த டேட் மட்டும் தான் சொல்லல கடவுள்.
டேட் சொன்னால் என்னை நாங்கள் பயந்து செத்தே போய்த்துருவோம் அன்னைக்கு. அதனால் எப்பயும் எங்களுக்கு மரணம் பாருங்கள் எந்த ரூபத்திலையும் பாருங்கள். திடீர்னு பாருங்கள், நேற்று முந்தின நாள் பாருங்கள், நடந்த உடனே இன்றைக்கு பாருங்கள் எங்களுக்கு வண்டியோடு இல்லாத அளவுக்கு என்ன பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி, பெட்ரோல் இல்லாத பட்சத்தில் பாருங்கள் என்னை விலை உயர்வு ஏற்படும். விலை உயர்வு ஏற்படும் போது என்னையும் எங்களுக்கு சாப்பிடக்கூடிய பொருள் என்ன வரும். அப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னா, தர்மம் குறையும் போது எங்களுக்கு கர்மம் மாற்ற முடியா. கொரோனா வரும்போது தர்மமா பாருங்க, தர்மம் என்ன செய்யுது, குறைஞ்ச உடனே கர்மம் மாற்ற முடியா. உள்ளுக்குள்ளே 1 மாதம் வச்சிருந்தோம், 1 மாதம் இருந்தோம் உள்ளுக்குள்ள பாருங்க, வெளியே வரையலாம். ஏன் பாருங்க, ஏதோ இருந்ததால் சாப்பிட்டு தெரியும். இன்னும் 5 மாதம் உள்ளுக்குள்ள இருந்தா என்ன செய்யற, நல்லா யோசிச்சு பாருங்க. தர்மம் குறையும் போது எதிர் சக்தி ஆகிய பாருங்க நோயோ ஏதோ போர் வரியோ ஏதோ வந்து பாருங்க எங்களுக்கு தாக்கும் போதோ அதுல பாருங்க என்ன உலகம் சர்வநாசமாயிரும். இதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொன்னாருன்னா, எப்பெல்லாம் தர்மம் குறைதோ அப்பெல்லாம் நாம் வருவோம். ஏனென்றா தர்மம் குறையும் போது கர்மம் பாருங்க, கர்ம சக்கரம் வேலை செய்யாது. கர்மம் மாற்ற முடியாது. சாப்பிடலாமா, நல்லா யோசிச்சு பாருங்க. கர்மம் மாற்ற முடியாது, சாப்பிடலாமா, சாப்பிடல. கர்மம் மாற்ற முடியாத பட்சத்தில் உலகம் சர்வநாசமாயிரும் அப்படின்னு சொல்லி, அப்பெல்லாம் நாம் நல்லவரை காப்பாற்றவும் தர்மத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரத்துக்கு தர்ம நெறியில் இந்த பூமியில் உள்ளவர்கள் நடப்பதற்குரிய வழியை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கீதையில சொல்லியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க பாருங்க இந்த மிளகாயை பாருங்க இதுல போட்டோடனே மாற்றம் ஏற்படுற மாதிரி எங்களுக்கு பாருங்க துன்பம் வரும்போது இங்க வந்து போய் பாருங்க துன்பத்தை இது ஐம்பொறிகள் மூலம் எடுத்த மாதிரி இந்த நல்லத்தை எடுக்கும் போது குறைஞ்ச மாதிரி இந்த யாகங்கள் யக்ஷங்கள்ல நீங்க பங்கு பெற்றும் போது என்னையும் உங்களுக்கு தெரியாமலே பாருங்க என்னையும் நகம் வளர்ற தெரியாது, தலைமையில் வளர்ற தெரியாத மாதிரி உங்களுக்கு தெரியாம நல்ல சக்தி வளர்ந்து கொண்டு போறதால உங்களுக்கு கஷ்டம் குறைஞ்சனால தான் ஒரு அளவுண்டான வாரீங்க. நீங்க ஒரு அளவுண்டான மூச்செடுக்கிறீங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த அந்த பக்கம் கூடி நின்றா பாருங்க என்னையும் இப்ப எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆயுள் கைதி மாதிரி அப்பதான் மரதண்டனை கைதி மாதிரி எப்பயும் எந்த ரூபத்திலையும் மரணம் வரலாம். சரியா, எங்களுக்கு வாழ்வதற்காக எல்லாத்தையும் பாருங்க எங்களுக்கு கடவுள் படைச்சிருக்கார். சில பேர் பாருங்க அப்படி உழைச்சு ஓடிக்கொண்டே இருப்பான். ஓடிக்கொண்டிருக்கும் போது பாருங்க இங்க அவனுக்கு ஆயுள் குறைஞ்சுது, உயிர் சத்து குறையுது. அந்த பக்கம் வீதாசாரம் கூடுது, திராட்சைப்படியிலமா எங்க உழைக்கிற பக்கம் கூடுது பணம், இந்த பக்கம் குறைஞ்சு போகல. அதை கொண்டு செய்விக்காத அளவுக்கு பிறகு அவனுக்கு யோசனை, மன நிம்மதி இல்லை, பிரச்சனை, சில வேளை அப்படியும் போய்த்துருவான். யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாத்தையும் நீ அளவா கொண்டு போ. ஏண்டா இன்பம் துன்பம் இந்த உலகத்துக்குரியது. நீ லண்டனுக்கு வேலைக்கு போனா இங்கத்தை கிழமைக்கு வேற, லண்டன்ல வேற. அங்க போன நீ வேலைக்கு போன, அங்க போனோன்னு என்னையும் அதெல்லாம் தாக்காம நீ பாருங்க அதுக்கேற்ற மாதிரி போனா தான் உன்னுடைய வேலையை செய்து சம்பளம் எடுத்து வீட்டுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி இந்த பூமிக்கு நாங்கள் கர்ம மாற்றம் வந்திருக்கோம். கர்மம்ண்டா என்ன செயல், நல்ல செயலோ தீய செயலோ உங்களுக்கு பாருங்க கர்ம விதிப்படி தான் பூமியில இயங்குவோம். நாங்கள் எந்த கர்மா தான் தீர்மானிக்கும். அந்த கர்மா எங்களை தீர்மானிக்கும் போது தர்மத்தின் பக்கம் நாங்கள் இருந்தோம்டா, இந்த கர்மத்தை செய்தால் நல்லது வருமா, இந்த கர்மத்தை செய்தால் நல்லது வருமா, இந்த நல்ல விளைச்சல் வருமா உண்டு பகுத்தறியக்கூடிய அறிவு பாருங்க மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்திருக்கார். அப்ப இந்த பூமியில இன்ப துன்பங்கள் நிறைஞ்ச பூமி, லாப நட்டங்கள், இரவு பகல் எல்லாம் கூடிய இந்த பூமியில பாருங்க நாங்க தர்மத்தை சார்ந்து வாழ்ந்தா என்ன செய்யும், இந்த இரவும் பகலுமோ பாருங்க என்ன இன்ப துன்பங்கள் எங்களை தாக்காது. ஏனண்டா மாணிக்கவாசகர் சொல்லிக்காரு, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான். இன்பமும் துன்பமும் இந்த பூமிக்குரியப்பா, இந்த ஐம்பொறிகளுக்குரியது, இது பூமிக்குரியது. இன்பமும் துன்பமும் இல்லாதால் உள்ளுக்குள்ளரிக்கால் நீ விண்ணிலிருந்து மண்ணுக்கு கடமையாற்ற வந்த நீ. விண்ணிலிருந்து மண்ணுக்கு மனதை கொண்டு புலங்களை கொண்டு கடமையாற்றுவதற்காக உனக்கு ஒரு வடிவம் அமைச்சிருக்கார் கடவுள். இந்த வீடு பாருங்க இந்த மண்ணில் கடமையாற்ற எடுக்கப்பட்டது. இப்போ நாங்கள் பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும், இது எங்க கட்டி பாலமுனையில் கட்டிருக்க மாதிரி இந்த பூமியில பாருங்க ஒரு காரியம் செய்வதற்காக இந்த வீடு இந்த பூமிக்குரியது. அப்ப இந்த பூமியில ஒரு நல்ல பாருங்க பல குணங்கள் இருக்கு, நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும். ஆனால் நீ விண்ணிலிருந்து வந்த நீ, ஞானத்தோட வந்த நீ, சக்தியோட வந்த நீ பாருங்க, நீ விண்ணிலிருந்து வந்த கடவுள். விண்ணும் மண்ணும் சேர்ந்ததா இந்த உடம்பு. அப்ப இந்த விண்ணை கொண்டு பாருங்க மண்ணை பாருங்க ஒட்டாமல், 5 ஒட்டாமல் 6 பகுந்தறித்து ஏழை சார்ந்து வாழ்ந்தா நாங்க 6 சார்ந்து வாழ்றோமோ அது நம்மட மனதில் ஏற்படும். நீங்க 6 சார்ந்து வாழ்ந்தாலும் அது ஏற்படும். இங்க வந்து இங்கே சார்ந்து வாழ்ந்தாலும் என்னையும் இங்கத்தே சக்தி ஏற்படும். அப்ப 5 ஒட்டாமல் இந்த 6வது மனிதன் பாருங்க பகுத்தறிகிற தன்மை, பகுத்தறிஞ்சி
அஞ்சில் ஒட்டாமல் அஞ்சு பக்கம் நீ போகாத, அஞ்சு பாருங்க இந்த பூமிக்குரியது, உன்னை பாருங்க பேக்காட்டி பாருங்க எல்லாம் செய்து பாருங்க, அதனால எழும்பிடாத காலையில 4 மணிக்கு யாகத்துக்கு போகாத, அங்க போ இங்க போ அப்படி என்று சொல்லி பாருங்க கூடாதெல்லாம் காட்டும். அது டேஸ்டா காட்டி தான் கொண்டு போகும், உங்களுக்கு டேஸ்டா தான் இருக்கும். ஆனால் பாருங்க கொஞ்ச நாள்ல பாருங்க அந்த டேஸ்ட்ல இருந்து பாருங்க வெறுப்பு உண்டாகி வாரத்துக்கு இயலாத பட்சத்துல பாருங்க என்னை கடவுள் பாருங்க நல்லவரை காப்பாற்றவும் தர்மத்தில் நாட்டு நல்லவருக்கு சோதனை கொடுக்கிறார். அப்படி சோதனை கொடுத்த உடனே என்னையும் பாலமுனைக்கு போடா, அங்க மகா யாகம் நடக்குது. இன்றைக்கு திங்கட்கிழமை 2ஆம் தேதி பெரிய மகா யாகம் நடக்குது. நேற்று முந்தின நாள் எல்லாம் பாருங்க என்ன அரபிக் கன்றிகள் எல்லாம் பதட்ட நிலையா இருக்கி, இனி வாரங்காலங்கத்திலே இப்படி வரலாம், பெருசா எல்லாம் வரலாம், போடா அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பியிருக்காருன்னா நீங்க பூர்வ இன்பத்தில் செய்த தர்மம். ஏன்னு சொன்னா கடந்த 23 ஆண்டுகளாக நாங்க ஏன் கத்துறவனா உலகம் மாபெரும் மகாபுருக சிக்கலை சந்திக்கவிருக்கிறது பாருங்க, அது எந்த ரூபத்திலையும் வரலாம், அதுக்கு தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தான் 18 நாளும் பாருங்க உபதேசம் பண்ணாரு. 18ஆம் நாள் பாருங்க மாபெரும் பாருங்க என்ன அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்துல சொன்னார் பாருங்க, கீதை உபதேசம் பண்ணார். வா துரியோதனா இங்கல்ல வா, நான் வந்திருக்கேன், உன்னுடைய எல்லாரும் கொடு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி 23 ஆண்டுகளாக உங்களை காப்பாற்றுவதற்காக பாருங்க என் குருநாதர் பாருங்க இங்க அனுப்பியிருக்கிறார். பாலமுனையில மகா யாகங்கள் எல்லாம் செய்யறோம் வாங்க அப்படின்னு நாங்க கூவிக்கொண்டிருக்கோம். 23 ஆண்டுகளாக பாருங்க கூவிக்கொண்டிருக்கோம். வரப்போறது பாருங்க எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு மனிதர்களுக்கு ஒரு சிக்கல் வாரத்துக்கு இருக்கு அப்படின்னு மறைமுகமாக பாருங்க நாங்க உபதேசம் பண்ணி கொண்டு வரோம் பாருங்க. என்னண்டா வரப்போற தயார் பண்ணுங்கள், வரப்போற என்ன சொல்லுவாங்க வீட்டுல, படிங்க படிங்க, பல்கலைக்கழகம் போங்க, வேலை எடுங்க, எங்கட காலத்துல வேலை எடுத்து சம்பளம் எடுத்து இருடா அப்படி என்று சொல்ற மாதிரி பாருங்க. நான் 23 வருடங்களாக கூவி விடு, காதுள்ளவன் கேட்பான், கண்ணுள்ளவன் பார்ப்பான் பாருங்க அப்படின்ற மாதிரி கூவி விடு புண்ணியரட்டம் அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க. மட்டக்களப்பிலையும் கூவி பாருங்க, எல்லா இடம் கூவி, கடைசியா கேட்காத நாடி பாலமுனையில வந்து கூவுறோம் பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் எல்லா இடம் கூப்பிடுறேன், 40ல கூவினம், களுவாஞ்சிக்குடியில கூவினம் பாருங்க, கல்முனையில கூவினம், இந்தியாவில் கூவினம், எல்லா இடம் கூவினம். எங்கேயும் வாங்கல்ல வேணும், எங்களுக்கு இந்த உலக கஷ்டங்கள் தான் வேணும்னு சொன்னார்கள். பாலமுனையில மட்டும் பாருங்க வேணும், இங்க வாங்க அப்படின்னு சொன்னார்கள். முருகன் பாருங்க முதல் இங்க வந்தவர், அதுக்கு பிறகு இங்க கேட்கலன்னு தான் கரா போன மாதிரி நான் எல்லா இடம் போய் கூவினேன், வாங்க. உலகத்துக்காக பாருங்க ஒரு பெரிய ஒரு நற்செய்தி, உலக மக்களை காப்பாற்றுவதற்கு பாருங்க பெரிய மாபெரும் மகா சக்தி படைச்ச மகா மந்திரத்தை ஞானத்தை கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. வாங்குவோர் பாருங்க, வாங்க மலிவா பாருங்க, எந்த காசும் இல்லை, எந்த இதுவும் இல்லை பாருங்க. உங்களை உயிரை காப்பாற்றுவதற்கு மாபெரும் சக்தி வாய்ந்த மாபெரும் பெரிய பொருளை என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவர்கள் பாருங்க ஈந்து பல அவதாரங்கள் பண்ண ஸ்ரீமன் நாராயணம் காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி இந்த மண்ணுலகத்தை காப்பாற்றுவதற்கு பாருங்க அடியேனை ஆட்கொண்டு ஒரு 9 பேர் காப்பாத்து புண்ணிய ரத்னம் அப்படி என்று சொல்லி அவரிட்ட கட்டளையை பாருங்க தெய்வீக பணியை இந்த கடந்த 23 ஆண்டுகளாக பாருங்க வழிகாட்டு கொண்டு உங்களுக்கு காதிருந்தா கேட்டுக்கொள்ளுங்க, தியானம் பண்ணுங்க, இப்படியான வாருங்கள். இதுதான் பாருங்க உங்களுக்கு பாருங்க நாங்க விடுக்கும் பாருங்க. இது இனிமேல் நாங்க சொல்ல முடியாது என்னன்னா நாங்க இதை மேல் பாருங்க உங்களுக்கு சொல்லி அடுத்த மரம் அடுத்த பூரணை சொல்லுவோம், வியாழக்கிழமை சொல்லுவோம் பாருங்க. எடுக்கிறவர் எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்க. நான் என் குருநாதர்கிட்ட எடுத்தனாலே இன்று என்னை இயற்கையோ ஏதோ தாக்காது, அதை கொண்டு சமாளித்து வாழக்கூடிய ஞானத்தை கொடுத்திருக்கார். அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் பாருங்க வள்ளலார் சொன்னார், கொண்டு வந்தேன் சந்தையில் போட்டேன் வாங்குவார் இல்லை என்று எடுக்காத திரும்பியும் வருவன் என்று. இப்ப நாங்க வந்திருக்கோம் பாருங்க, கொண்டு வந்தேன் சந்தையில் போட்டேன், கத்தரிக்காய் மலிவு பாருங்க, தக்காளி மலிவுன்ற மாதிரி வாங்க பாலமுனையில பாரு உங்களுக்கு இலவசமாக பாருங்க எல்லாத்தையும் தாரம் தர்மரின் 2 வாழுங்கள் அப்படின்னு கூப்பிடுறதுனால யோசிச்சு பாருங்க. யார் கூப்பிடுறார்? ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய பாருங்க, ஸ்ரீமன் நாராயணன் உங்களுக்கு கூப்பிடுறார் பாருங்க.
என் மூலம் பாருங்க நாராயணன் கூப்பிடுறார். காக்கும் கடவுளாகிய நாராயணன் உங்களை அறைகூவல் விடுத்தார். காயத்ரி மந்திரம் மூலம் பாருங்க, காலை அதிகாலை எழும்புங்கள், பிரம்ம முகூர்த்தத்துல பாருங்க, உனக்குள்ள நமரிக்கப்பா. உணர்வுள்ள பொருளை நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை எப்படி ஏற்படும்? உன் உணர்வுள்ள பொருளாகி அந்த ஆத்மா நானே நாராயணன், என்னை நினை. அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் இந்த புண்டத்தில் பாருங்க ஆன்ம சக்தியாக உணர்வா இருக்கிற என்னை நினை, என்னை நினை அப்படின்னு சொல்லி அடிக்கடி பாருங்க எங்களுக்கு வந்து அறைகூவல் விடுக்கிறார்கள். ஈசனாம் ஞானி இருக்கும் இடந்தனில் இருப்பதே முக்தி. ஒரு ஞானி இருக்கிற இடத்தை இருந்தாலே பாருங்க நாங்க பாருங்க என்ன ஞானி ஆயிரம். இந்த உடம்பு பாருங்க எந்த பக்கம் பாருங்க அடிக்கடி போகுதோ அந்த தன்மை பண்பு குணங்கள் நமக்கு ஏற்படும். அல்ல யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் பம்பையில பாருங்க, கோவாவில் ஒரு காலத்தில் ரசாயன கசிவு ஏற்பட்டது. மகா யாகங்கள் பண்ணி கொண்டிருந்த ஒரு பிராமண குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது. ஏன்னு சொன்னா பாருங்க, அவங்க யாகங்கள் பண்ணி பாருங்க, அவங்களுக்குள்ள நல்ல மந்திரங்கள் சொல்லி 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 யாகங்கள் பண்ண அந்த யாக சக்தி அந்த வீடு ஃபுல்லா நிரம்பி, அந்த நல்ல சக்தி நிரம்பி பாருங்க எல்லா இடம் ரசாயன கசிவு ஏற்பட்டு, நீங்க சில வருடங்களுக்கு முதல் பாருங்க நீங்க பேப்பர்ல பார்த்திருக்கலாம், நியூஸ்ல எல்லாரும் மாண்டுத்தாங்க. அவங்க மட்டும்தான் பாருங்க அழியல. ஏன் அடியேன் உதாரணம் 2004ஆம் ஆண்டு பாரிய சுனாமி ஏற்பட்டது பாருங்க. நான் என் குருநாதரை சார்ந்து நீங்க தான் எல்லாம் பாருங்க மகாதேவா ஈஸ்வரா நாராயணா அப்படின்னு சொல்லி காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சு என் பிள்ளைகள் நாளும் பாருங்க அவரை சார்ந்து வாழ்ந்ததால பாருங்க 2 ஊரே அழியும் போது நாங்கள் தப்பிவிட்டோம் பாருங்க. என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞானகுரு என்னை காப்பாத்தி பாருங்க 9 பேருண்டான பாருங்க. நீ எப்படி காப்பாற்றப்பட்டையோ, உனக்குள்ள பாருங்க என்னை எப்படி கண்டையோ, இந்த மண்ணுலகம் புள்ளா போதி அப்படின்னு சொல்லி பாருங்க அவர்கிட்ட கட்டளையை கொண்டு இன்று மாபெரும் மகா யாகம். என்னத்துக்கு? உலகத்துல பாருங்க நேற்று இருந்த பதட்ட நிலை உங்களுக்கு தெரியாது பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நேற்று இரவு 12 மணிக்கு போற பதட்ட நிலை. நான் ஒரு கிழமையா பாருங்க சரியான பாருங்க கோபமா இருந்தேன். ஏன் இது ஏற்படும் என்று சொல்லி எனக்கு ஒரு கிழமைக்கு முதல் தெரியும். ஏன்னா பதட்ட நிலை ஏற்படும், சரியான சிக்கல் வரும். ஏன்னா மக்கள் தர்ம நெறியில் குறைந்து விட்டார்கள். உலகத்தில் பாருங்க துன்பங்கள் வரப்போன்னு தெரிந்து ஒரு கிழமையா நான் நித்திர கொள்ளல பாருங்க. அடிக்கடி பாருங்க கோபிச்சு கொண்டே இருந்தேன்னா என்னோட இருந்தவர்கள் இல்லை. நான் பாருங்க அங்க இந்த அண்டத்தை ஆட்டி படைக்கும் இந்த அண்டத்துல பாருங்க மனிதர்கள் வாழ முடியாமல் பாருங்க ஒரு சிக்கலை உண்டாக்குவதற்கு இருக்கு சொல்லி நாங்கள் சப்தரிஷிகள் என் குருநாதர் எல்லோரும் பாருங்க யோசிச்சு இன்று இந்த முடிவுக்கு பாருங்க என் குருநாதர் சப்தரிஷிகள் எல்லாம் சொன்னார்கள், பாலமுனையில போய் ஒரு யாகம் பண்ணு அப்படின்னு. ஒரு கிழமையா பாருங்க அவ்வளவு பாருங்க ஒரு கிழமைக்கு முதலே பாருங்க கடும் சிக்கலா இருந்து நமக்கு அண்டத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட போது உலகத்தில் ஒரு சிக்கல் ஒன்று வாரத்துக்கு மக்கள் இன்னும் பாருங்க வேதனை அனுபவிக்கக்கூடியது வந்திருக்கு. குருதேவா 18 சித்தர்களே சப்தரிஷிகளே என்னை ஆட்கொண்டு வழி நடத்தி ஞான குரு பகவானே அப்படின்னு சொல்லி நாங்கள் பதட்டமா இருந்து நேற்றெல்லாம் பாருங்க சிக்கலா இருந்து இன்றைக்கு மகா யாகம் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு சாந்தி சமாதானம் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகள்ல இருந்து எங்களை காப்பாத்து என்று சொன்ன. ஏனண்டா கொரியாவிலே இப்படித்தான் பாருங்க அணு சிக்கல் வரும்போது நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம், அது அப்படியே அமர்ந்து வைத்து அதே மாதிரி பாருங்க இதை நீங்கள் அமர்த்துங்கள். ஒரு மாதிரி தெரிந்தும் தெரியாமல் சில எல்லா மக்களும் உயிர்கள் எல்லா இடங்களும் பாருங்க எதையும் பாருங்க எதையும் கவனிக்காம சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நேற்றிலிருந்து எல்லா இடங்களும் பதட்ட நிலை பாருங்க. அரபு கண்ட்ரி எல்லாம் பதட்டமாகி அவர்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ணணும் பாருங்க. அவர்களுக்காக நாங்க பாருங்க வேண்டோனும் பாருங்க. எங்களை போல அவர்கள் உயிர் பாருங்க, எங்களை போல நோவெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த கொரோனாவில் பாருங்க நாங்க அதுக்கு முதல் பிரார்த்தனை பண்ணோம். அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து பாருங்க இந்த உலகத்தில் ஒரு சாந்தி சம்பா அவர்களுக்கு ஏற்பட்ட எங்களுக்கு வந்த தாக்கம் ஏற்படும். எங்களுக்கும் பாருங்க எண்ணெய் வளம் அதுகுது சகல இதெல்லாம் போகும். அதனால எல்லோரும் சேர்ந்து பாருங்க அவர்களுக்காக நாங்க மாபெரும் மகாயாகம் இந்த உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்சம் வரணும். தெரிந்தும் தெரியாமல் செய்த இந்த கர்மவினைகள்ல இருந்து காப்பாத்துங்க அப்பா கடவுளே, அப்பா ஈஸ்வரா குருதேவா என்னை ஆட்கொண்டு வழி நடத்தி ஞானகுரு பகவானே அப்படின்னு சொல்லி மாபெரும் மகாயாகம் பாருங்க சித்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு செய்திருக்கோம். நிச்சயம் பாருங்க கோவாவில் பாருங்க அவர் தப்ப வச்ச மாதிரி
என்னை என் குருநாதர் பாருங்க தப்ப வச்சு இப்ப பல்லாயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றுவதற்கு என்னை தப்ப வச்ச மாதிரி இந்த உலகத்துல பாருங்க எல்லோரும் பாருங்க தப்ப வச்சு அவர்கள் வாழும் வரை எல்லா போக சுகங்களும் இனியும் நாங்க தர்மத்தின் பக்கம் போவோம் பாருங்க அப்படி என்று சொல்லி ஒரு சபதம் எடுக்கிற அளவுக்கு பாருங்க கொண்டு வருவார்கள். இந்த 2035 பாருங்க எல்லாரும் ஆன்மீகம் சார்ந்து 2047 வரப்போற தர்மத்தை சார்ந்து வாழக்கூடிய அந்த யுகத்துல அந்த தன்மையில வாழக்கூடிய அளவுக்கு பாருங்க அவர்கள் எல்லாரையும் தர்ம வழி கொண்டு வரத்துக்காக வழிகாட்டுறார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்த மகா யாகம் நம்ம செய்யப்பட்டிருக்கு. அந்த யாகத்துல பங்கு பெற்றும் போது பெரும் பாக்கியம். திரும்பி நாம் சொல்றோம் பாருங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இயேசுபிரான் பாருங்க அவருடைய சீடர்கள், அவருடைய முதல் சீடர் பேதுரு கடும் பக்தி வாய்ந்தவர். அதுல ஒரு பாருங்க முதல் சீடர் பேதுரு கடும் பக்தி. அவங்க கடல்ல பாருங்க மீன் பிடிக்க போறார்கள் பாருங்க. அவங்களுக்கு பெரிய காத்து எழும்பி பாருங்க கடல்ல தத்தளிச்சு கொண்டிருக்கார்கள். அப்படி கடல்ல தத்தளிச்சு கொண்டிருக்கும் போது கத்துறார்கள் எல்லாரும். அவருடைய குருநாதர் அனுப்பி இயேசுவை பாருங்க கத்துறார்கள். அப்ப அவருடைய பேதுரு கத்தும் போது அவர் பாருங்க அந்த வெளிச்சத்துல அந்த கடல்ல பாருங்க நிலவு வெளிச்சத்துல ஒரு வெள்ள உருவம் வருது. நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆவியான். இல்லை நான் தான். அப்ப நீங்க நிலத்துல தான் அவர் உபதேசம் பண்ணாரு, அங்க நிலத்துல தான் கண்டேன். நீங்க பாருங்க தண்ணிலையும் வருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு முதல் சீடர். எல்லாத்துலயும் வருவரப்பா நான் அப்படின்னு சொன்னேன். அப்ப எல்லாம் பாரு கிட்ட வராரு. அவங்கள காப்பாத்துறதுக்கு பாருங்க கிட்ட வந்து கையை கொடுத்து சொல்றாரு பாருங்க, நாங்களும் உங்களை போல் நடக்கலாமான்னு அந்த முதல் சீடன் கேட்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, நீ என்னையே கவனி, எந்த பக்கம் இல்லாம என்னையே நீ கவனிச்சேன்னா என்ன மாதிரி நீ நடக்கலாம் அப்பா. ஏண்டா கிருஷ்ணன் சொல்றாரு பாருங்க, என்னையே பரிபூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சா அர்ச்சுனா என்னுடைய முழு அருள் கிடைக்கும். உன்னுடைய பாவம் எல்லாம் பாருங்க அப்படியே கரைஞ்சி போகும். உன்னுடைய வண்டியை நான் ஓட்டுவேனப்பா அப்படின்னு சொல்லி கீதையில கண்ணன் சொன்ன மாதிரி நீ என்னையே கவனி அப்பன்னு சொன்னோடனே கவனிச்ச உடனே கையில பிடிச்சி வராரு. பிடிச்சி வரக்குள்ள என்ன செய்வேன்னாங்க, இப்ப நம்ம எல்லாம் பாருங்க சரியான துன்பம், உங்களுக்கு துன்பம் வந்து வரக்குள்ள பாருங்க என்னை குருவே கவனிப்பீங்க. குருவோட முழு அருள் கிடைக்கக்குள்ள உங்களுக்கு பாருங்க நல்லா வந்துட்டீங்க. பிறகு நீங்க பிராக்கு பார்ப்பீங்க வெளியில. ஆறு வாரா நல்ல ஆள் வாராரா, செல்போன் கொடுக்கலாமா கடிதம் கொடுக்கலாமா பாக்குற மாதிரி பார்த்த உடனே பாருங்க என்னை கவுண்டுருவோம். அது மாதிரி பாருங்க என்ன செய்தார் பாருங்க, அப்படியே நடந்து வந்தவர் கடலை பார்த்தாரு, கடலை எண்ணினாரு, மூழ்கித்தாரு, அப்படியே குடித்து போறாரு கரைக்கு. இந்த கடல்ல பாருங்க, இந்த உலகம் என்னும் கடல்ல இன்ப துன்பங்கள் பொறாமை கோபம் குரோதம் நிறைஞ்ச இந்த கடல்ல பாருங்க, நீங்க என்னை சார்ந்திருந்தா என்ன, நம்ம இறைவனை தர்மத்தை சார்ந்திருந்தா இந்த கடல்ல மூழ்க மாட்டோம். நாங்க என்ன செய்யலாம், ஆசை பற்று அளவு கடந்த ஆசை அளவு பற்று பாசங்களால பாருங்க எங்களை மறந்து என்ன செய்து எங்க போனோம், உலகத்து பக்கம் போன மூழ்கித்தல். அப்படி மூழ்கினாலும் பாருங்க உங்களை காப்பாத்துறதுக்கு அடிக்கடி நாங்க வாரோம். இதைத்தான் ராமகிருஷ்ணவரன் சொன்னாரு, சிக்கி முக்கி கல்லு கற்பகோடி காலம் தண்ணீருக்குள்ள இருந்தாலும் தன்னுடைய சுயதன்மை அது மறக்கலையா. ஏன், அதனுடைய சுயதன்மை பாருங்க அழியாத நெருப்பு. இதனுடைய தன்மை பாருங்க தண்ணி. இந்த தண்ணி பாருங்க என்ன கொஞ்ச நாள்ல சிக்கலாயிடுமாண்டு யாருக்கு தெரியும், சிக்கி முக்கி கல்லுக்கு தெரியும். அவருடைய கர்மா என்னன்னா தண்ணீருக்குள்ள கொஞ்ச நாள் இருக்கணும், கற்ப கோடி காலம், அது கர்மா. அவர் பாருங்க அப்படி இருக்கும் போது பாருங்க என்னன்னா சிக்கி முக்கி கல்லு கற்ப கோடி காலம் தண்ணீருக்குள்ள இருந்தாலும் அதை வெளியெடுத்து போட்டு ஒரு இரும்பு கம்பியால் அடிச்சா நெருப்புழும்பா. அதுல அசல் என்ன, நெருப்பு. ஆனா அதுல கர்மா கற்ப கோடி காலம் என்ன செய்யும், தண்ணீருக்குள்ள இருக்கணும். கற்ப கோடி காலம் தண்ணீர் இருந்தாலும் தன்னுடைய சுயதன்மை மறக்காம இருந்தனாலே வெளியே வந்துட்டார். வெளியே வந்த உடனே என்ன செய்தாரு, அடித்த உடனே நெருப்பு ஒளிம்பித்து அவரை பாருங்க போற்றினார்கள். நாங்க பாருங்க இந்த உலகத்துக்குள்ள மூழ்கித்தோம். இந்த உலகத்துக்குள்ள பிறந்த நாங்க பாருங்க என்ன எங்கட சுயதன்மையை மறக்காம இருந்தா யாரு மாதிரி, சிக்கி முக்கி கல்லு மாதிரி வீறு நடை போட்டு எல்லா நல்லத்தையும் பெற்று பாருங்க எல்லாத்தையும் பெற்று வடிவா வாழலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பாருங்க என்ன பதட்டமான நிலையெல்லாம் வராது. ஏனண்டா உன்னை ஒவ்வொரு ஆளும் பாருங்க, உன்னை திருத்திக்கொள் உலகம் திருந்தும். ஒவ்வொரு ஆளும் உணர்ந்து பாருங்க, நாங்க தர்மத்தின் பாதையில போனா எங்களுக்குள்ள நெகட்டிவ் பூராது. எங்களுக்குள்ள நெகட்டிவ் பூந்தாத்தான் உலகத்துல மாற்றம் வரும்.
அண்டத்தில் மாற்றம் வரும். என்ற அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாக இருக்கிற மனிதன் பாருங்க, தான் உணர்ந்து பாருங்க, எல்லாரும் தர்ம பாதையில போனா இந்த துன்பம் பொய்த்திரும். யோசிச்சு பாருங்க, என் குருநாதர் பாருங்க 2010ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு பாருங்க பேட்டி கண்டாங்க. 2010 உலகம் பாருங்க என்ன ஒரு பேரழிவை சந்திக்க போகுதுன்னு சொன்னாங்க. என்ன 2010 உலகம் சூனியமயமாயுது என்று ஈஸ்வரப்பட்டர், காகமுண்ட தலையாட்டு சித்தர், வீர பிரம்மம் காளையார்த்த சொல்றார்கள். ஆனால் ஆன்மீகவாதிகள் வருவார்கள், அவர்கள் வழியில போனா உலகம் காப்பாற்றப்படும். நாங்க பாருங்க வந்து விடாமல் செய்ததால பாருங்க 2010 2012 சொன்னாரு நம்ம சாமி பாருங்க 210 சொன்னார் ராஜ்குமார் சுவாமி 2010 வந்துடும் 2010 நாங்க யாகமுள்ள கோல் பண்றாரு. அடுத்த வருஷம் அழிஞ்சிரும் சாமி, என்னத்துக்கு அவதிப்படுற, சும்மா நீங்க கண்ண முடிந்தது. நாங்க முயற்சி பண்ணி பார்க்கணும் விதியை. 2012 வருமானம் சொன்ன ஒன்றும் வரல பாருங்க. வீட ஆன்மஞானி என்ன சொன்னாரு? ஆன்மஞானிகள் வருவார்கள், அவர்கள் வழியில போனா உலகம் காப்பாற்றப்படும் சொன்னார். ஏன்? ஆன்மீகம் குறையும் போது, தர்மம் குறையும் போது உலகத்துல பாருங்க துன்பங்கள் வரும். நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, துன்பங்களா வந்து நீங்க ஆன்மீகம் வரும்போது, ஆன்மீக பக்கம் வரும்போது துன்பம் குறைஞ்சு வைத்து உங்களே நீங்க பாருங்க என்ன பார்க்கலாம். நீங்க தான் உதாரணம். நீங்க எல்லாம் துன்பம் வரும்போது எப்படி வந்தீங்க? ஐயோ நீங்க தான் அப்பா எல்லாம் குருதேவா, நம்ம தான் போற கோயிலுக்கு போற அப்படின்னு வந்திருப்பீங்க. அப்ப என்ன செய்வீங்க? சொல்ற மாதிரியே கேட்டு பிராக்கெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. அப்படியே செய்ததால முழுமையான அருள். கிருஷ்ணன் என்ன சொல்றார்? என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடை அரிச்சுனா என்னுடைய முழுமையான ஞானம் உனக்கு கிடைக்கும், என்னுடைய முழுமையான அருள் உனக்கு கிடைக்கும், உன்னுடைய பாவங்கள் அற்று போகும், உன்னுடைய வண்டியை நான் ஓட்டுவேன். என்னுடைய வண்டியை என் குருநாதர் ஓட்டுறார் பாருங்க. இப்ப என்னுடைய வண்டியை பாருங்க அவர் ஓட்டுறார். அதனால பாருங்க எல்லாம் சரியா நடக்குது. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் சொந்த வீட்டில் இருக்க கடி யோசனை, வாடகை வீட்டில் இருக்கவன்கிட்ட பாருங்க சொந்த வீட்டில் இருக்கவனுக்கு பிரச்சனையா என்று சொல்லி வாடகை வீட்டில் இருக்கவனுக்கு பிரச்சனை தீக்க வரோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி இருக்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் பாருங்க, சொந்த வீட்டில் இருக்கவும் பணக்காரன் எல்லாம் பாருங்க என்னட்ட பாருங்க சிக்கலா இருக்கேன்னு பிரச்சனைக்கு வரான். ஏன்னா நான் வாடகை வீட்டில் இருக்கவன்கிட்ட சொந்த வீட்டுக்காரன் பாருண்டா எவ்வளவு பாருங்க, எல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாருங்க சிக்கல் நினைச்சு பாருங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் நான் போகணும். ஆனால் அவன் வாரான் சொன்னா என்ன விஷயம் நீங்க கண்டுபிடிச்சா சரி பாருங்க. தர்மத்தை சார்ந்து வாழுங்கள், இயற்கையை சார்ந்து வாழுங்கள். இன்று நான் பாருங்க என்னன்னா இந்த உலகம் பாருங்க, இந்த பூமி இன்னொரு ஆள்றது. இந்த பூமியிலிருந்து விண்ணுக்கு நாங்க பாருங்க ஞானத்தை கொண்டு எல்லாத்தையும் பெற்று வாழ்வதற்கு. இங்க வந்து பாருங்க எல்லாத்தையும் எங்கடன்னு சொல்லித்தான். அதனால தான் சொந்த வீட்டுக்காரன் பாருங்க என்ன வேதனைப்படுறான், வாடகை வீட்டுக்காரன் சந்தோஷமா இருக்கான். ஏன்னா நான் இந்த பூமிக்கு வாடகை வேலை செய்ய வந்திருக்கேன், உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கேன், தர்மத்தை நல்லாட்ட வந்திருக்கேன். உலகத்தில் பாருங்க வேதனைப்படுறார்கள், அவர்களை காப்பாற்ற வந்திருக்கேன். அப்ப நான் இந்த பூமிக்கு வேலை செய்ய வந்த, இந்த பூமி சொந்தம் இல்லை, இந்த பூமியில இருக்க எல்லா சாமானையும் சாப்பிட்டுது எல்லாம் செய்து போட்டு பாருங்க என்னை இந்த பூமியில ஒட்டாம வாழ்ந்து கொண்டு வாழ்ற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. இதுதான் அன்பே சிவம், சிவமயமான வாழ்க்கை. இதைத்தான் பாருங்க எல்லாரும் வழிகாட்டினார்கள். அப்படிப்பட்ட வழியில நாங்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் ஒரு பாருங்க ஒரு நம்ம முக்கியமான செய்தி, நீங்க 4 மணிக்கு 4:30க்கு எழும்பி குளிச்சு குளிக்கிற ஆக்கள் பாருங்க என்ன எழுந்து பாருங்க காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடவை உண்டால ஆரம்பத்தில் பாருங்க 9 தடவை நான் சொல்லி உங்க சுவாசத்தை கவனிக்குங்க. உங்க சுவாசத்தை கவனிச்சு வாங்க. நீங்க கவனிச்சு வர வர பாருங்க உங்க கவனிக்கிற சுவாசம் பாருங்க பலம் பெறும், உங்க கர்மாக்கள் கரைக்கப்படும். வரப்போற பாருங்க இதை விட பாருங்க எதுவும் வரலாம். வரப்போற எல்லா துன்பங்கள்ல இருந்தும் அதை ஹேண்டில் பண்ணி வாழக்கூடிய ஞானம் பகுத்தறிவு உங்களுக்கு வந்துடும். அதுல இருந்து வெளியே வந்து பாருங்க என்ன செய்த. நான் 2047 மட்டும் இப்படி பேசிக்கொண்டிருப்பேன் பாருங்க. அதுக்கு பிறகு நான் பேசுவேன் பாருங்க. அப்பையும் இந்த யாகத்துல நீங்க பங்கு பெற்றலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட மகா யாகங்கள் யக்ஷகம் லட்சக்கணக்கான மக்கள் பாருங்க 36க்கு பிறகு பாருங்க
2036க்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி எல்லாரும் பாருங்க இந்த புண்ணிய பூமிக்கு பாருங்க புண்ணியத்தை தேடி கொடுக்கிறதுக்கு வருவார்கள். அப்பெல்லாம் பாருங்க நீங்களும் பாருங்க அவர்களோட இருந்து பாருங்க ஞானத்தை பெற்று எல்லா சௌபாக்கியம் கார் பங்களா பிள்ளைகள் எல்லாரையும் இருந்து பாருங்க சந்தோஷம் வாழக்கூடிய அன்பு பரஸ்பர அன்பா வாழக்கூடிய ஒரு வழியை நிச்சயம் பாருங்க காயத்ரி மந்திரம் தியானத்தின் மூலம் பாருங்க எண்ணங்களை கடந்து பேரானந்தம் என்னுடைய கடவுளை சார்ந்து வாழும்போது பாருங்க வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும் பெற்று இறுதியில் பாருங்க ஆண்டவன் அடையக்கூடிய வழியை பெறுறதுதான் ஆன்மீகம். அது ஆன்மீகம். நான் வேஷங்கள் எல்லாம் போட்டு அப்படி இருக்கிறல்ல, நீங்க எல்லா இடம் போனா படத்துக்கும் போகலாம் பாருங்க, எங்கேயும் போகலாம், எல்லாம் செய்யலாம் பாருங்க. உங்களுக்கு சக்தி இருந்தா எங்க போனாலும் அது பாதிக்காம அதை கொண்டு செய்விச்சு அதுல இருந்து பாருங்க எடுத்து ஊவியத்தை எடுத்து வந்து அதுவும் பாதிக்காம சாப்பிட்டு வாழ்றதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆன்மீகம் மட்டும்தான் காட்டும். அடியனை பாருங்க, நான் இப்ப காவி உடுத்திருக்கேன், மட்டக்களுக்கு போனா பாருங்க வீட்டுல வேட்டி கட்டுவேன், வெளியில மார்க்கெட்டு போகல நான் பாருங்க டெனின் ட்ரவுசர் பொடியன்களே போடாத அவ்வளவு பொக்கெட் போட்டுன டெனின் ட்ரவுசர் தான் நான் போடுவேன் பாருங்க. என்னுடைய குருநாதர் பாருங்க வெளிநாட்டுக்கு போகல எல்லாம் என்னை முதல் பாருங்க சந்திச்ச அப்படியான ஒரு டவுசர்ல தான் வெளிநாட்டு வரக்குள்ள அவர் எங்கிருந்து வந்தாலும் எனக்கண்டு பாருங்க அந்த ஊர்ல என்ன ஸ்டைலோ கொழும்புல என்னதோ அதைத்தான் கொடுப்பாருன்னா ஆன்மீகம் பாருங்க அப்படியே குந்தி திரிக்கிறல புண்ணியம் வாழ்ந்து காட்டி போதிச்சு உலகத்துக்கு நீ வாழ்ந்து காட்டி போதியப்பா அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, இயேசு புரான் வாழ்ந்து காட்டி போதிச்சுதான் பைபிள். புத்த பகவான் வாழ்ந்து காட்டி போதிச்சதான் இது என்ன புத்தம். முகமது நபி வாழ்ந்து காட்டி போதிச்சார் பாருங்க குர்ஆன். ஸ்ரீராமர் வாழ்ந்து காட்டி போதிச்சார் ராமாயணம். கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்து காட்டி போதிச்சார் மகாபாரதம். நீ வாழ்ந்து காட்டி போதியப்பா சொன்னார். உலகத்தில் இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன உறவு கூட என்ன செய்ய ஞானத்தால அறிவால வாழக்கூடிய வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. இன்று ஆன்மீகம் குறைந்தனால மனித வாழ்க்கை மனித உருவில் நடமாடும் மிருகங்களை விட கேவலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மனிதத்தன்மை ஆக்கி ஆன்மீக வழியில கொண்டு போய் மனிதத்தன்மை ஆக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லி என் குருநாதர்கிட்ட கட்டளை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை பாருங்க வழிகாட்டுறோம். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. இந்த யாகத்தில் பங்கு பெற்ற பெரும் பாக்கியம் உங்கள் மூலம் உலகத்துக்கு ஒரு நற்செய்தி பாருங்க நாளை அன்றைக்கு பாருங்க உலகத்தில் வெளியாகும். அப்படிப்பட்ட வழியை நீங்களும் சேர்ந்து என்னோட பாருங்க ஒரு தர்ம பணிக்கு வந்ததால உங்களுக்கு பாருங்க மீண்டும் பாருங்க 10 சித்தர்கள் 18 சித்தர்கள் சப்தரிஷிகள் என்னை ஆட்கொண்டு நாளைய நடத்த ஞானகுரு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லோரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். என் குருநாதர் ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. உலகினி